வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீசிமா காண்க. பாருங்க, 2 பல்லுறுப்புக்கோவை இருக்கு. இந்த 2 பல்லுறுப்புக்கோவையோட மீ பேவா இருக்கு. சில புக்கில் இங்கே மீ போவான்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். மீ பெரு பொது வகுத்தி. சரியா? மீ பேவானாலும் மீ போவானா ரெண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்க, முதல்ல நமக்கு இது வந்து 2 பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லையா? ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ், ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுப்போம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குவோம். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா, மீபேவாவையும் மீசிமாவையும் பெருக்கி வர்றதுக்கு சமமாக இருக்கும். இதை பயன்படுத்த நம்ம இது பண்ண போகிறோம். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, மீ சீமா கண்டுபிடிக்கணும். அப்போ மீசிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மீபேவா அங்கே வந்து வகுத்தலாம் மாறும். சரியா? இப்போ பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாமா? முதல் இதை எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12. இது ஒரு இருபடிக்கோவை. அப்போ காரணிப்படுத்தணும். பாருங்க, இந்த மாதிரி போட்டு காரணிப்படுத்துங்க. ஏ ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 12, 2 பேருக்குன்னா மைனஸ் 12. சரியா? ஏவோட கெழு 4. அப்போ 2 எண்களை பெருக்கும்போது மைனஸ் 12 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 4 வரணும். எந்த நம்பர்? 6 12. 6 12. சரியா? எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? 2க்கு மைனஸ் கொடுத்தா நமக்கு ப்ளஸ் 4 வரும். பை, இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர் உறுப்பில் ஸ்கொயரை விட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும். ஏ. அப்போ பாருங்க, ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 6. எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க, ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2. ஏ மைனஸ் 2. எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம். அதுக்கு அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ். பாருங்க, ரெண்டாவது இருக்கிற நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். என்ன இந்த இடத்துல கூட எழுதிங்க, எண்க. சரியா? ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டாவது பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 எண்கன்னு எடுத்துங்க. ஏன்னா நம்ம தான் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். இப்போது இதே நம்ம என்ன செய்ய போகிறோம்? காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க, ஐ மாதிரி போட்டுங்க. ஏ ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 6. அப்போ ஓராரா 6. இந்த இடத்துல ஏவோட கெழு மைனஸ் 5. 2 எண்களை பெருக்குனா 6 வரணும், கூட்டினாலும் கழிச்சா 5 வரணும். எந்த நம்பர்? ஓராரா 6. நமக்கு இந்த இடத்துல இது வராது இல்லையா? ஓராரா 6 இது வந்து செட் ஆகாது. எது செட் ஆகுனா 3 2 6. இதுதான் நமக்கு செட் ஆகும். பாருங்க, 3 2 பேருக்குனா 6, நமக்கு மைனஸ் 5 வேணும். அப்போ 2 காரணியுமே மைனஸாக இருக்கும். மைனஸ் பிறகு ப்ளஸ் ஆயிரும். 3 2 6, மைனஸ் 3 மைனஸ் 2 ஒரே குறி. அப்போ கூட்டினா 5. என்ன 5? மைனஸ் 5. சரியா? பை, இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கொயரோட இந்த ஸ்கொயருக்கு உறுப்பில் அடுக்க விட்டு அடிமானம் ஏ. அப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 காரணிப்படுத்திட்டோம். அதுக்கு அடுத்தது இன்னும் என்ன இருக்குது பாருங்க, அதில் மீ பேவா இருக்குது. மீ பேவா அது வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், கரெக்டாக அப்படியே காரணிப்படுத்துறதுலே இருக்குது. ஏ மைனஸ் 2 இங்கே இருக்குது இல்லையா? இதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மில் நமக்கு மீசிமா வேணும். அப்போ மீசிமா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் பை மீ பேவா. இதுங்க வந்து வகுத்தலாம் மாறும். தேர்ஃபோர் மீசிமா மீச்சிறு பொது மடங்கு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை மீ பேவா. மீ பெரு பொது வகுத்தி. எடுத்து அப்படியே பிரதியிடுமா பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் காரணிப்படுத்தி வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 பை, அதுக்கடுத்து இன்ட்டு போட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 பை மீ பேவா. அங்கே இருக்கா? என்ன இருக்குது? ஏ மைனஸ் 2. எது கேன்சல் ஆகும் பாருங்கள், ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3. இதான் என்னது? நமக்கு தேவையான மீசிமா. நம்ம இந்த மீ பேவாவை பயன்படுத்தாமலே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மீசிமா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே மீ பேவா கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? முதல் இதை முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், முதல் இது பாருங்கள். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 27 ஏயின் அடுக்கு 3 எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? ரெண்டாவது இது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 27 ஏயின் அடுக்கு 3 இன்ட்டு எக்ஸ். இதை நம்ம காரணிப்படுத்தணும்.
முதல்ல காரணிப்படுத்திட்டு வந்துடலாம் பாருங்க. ஈக்குவல் டு இது வந்து நம்ம எக்ஸை முதல்ல பொதுவாக எடுத்துருவோம். இங்கே எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது. எக்ஸை எடுத்துட்டோம்னா இந்த அடுக்கில் 1 குறைஞ்சி எக்ஸின் அடுக்கு 3 வரும். மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? 27 ஏயின் அடுக்கு 3 மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸின் அடுக்கு 3 அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம காரணிப்படுத்தணும். இந்த 27 ஏயின் அடுக்கு 3 எப்படி எழுதலாம்னா 3a அடுக்கு 3ன்னு எழுதலாம். பாருங்க, 3 அடுக்கு 3 27 வந்துடும். ஏயின் அடுக்கு 3 ஏயின் அடுக்கு 3 தான். அப்போது 27 ஏயின் அடுக்கு 3 3a த ஹோல் கியூப்னு நம்ம எழுதலாம். இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் அப்படியே தான் வந்துடும். இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்னன்னா a கியூபு மைனஸ் பி கியூபு ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது. அப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3a. பாருங்க, a மைனஸ் பி, a மைனஸ் பின்னா ஏக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் பி, பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 3a. அதுக்கு அடுத்தது ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3a ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 3a இருக்குது, அடுக்கு 2 போட்டுக்கலாம். சரியா? இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதிட்டு இருக்கோம். இப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். எக்ஸையும் 3aவையும் பெருக்குனா 3ax ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர். சரியா? இதான் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம். அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். சரியா? இது வந்து கரெக்டான காரணிப்படுத்தியாக தான் இருக்குது. இதை நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கடுத்து மீப்பேவா இருக்கா? மீப்பெரு பொது வகுத்தி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் மைனஸ் 3a, எக்ஸ் மைனஸ் 3a. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, therefore மீச்சிறு பொது மடங்கு ஈக்குவல் டு எதை பெருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்கிட்டு எதை கொண்டு வகுக்கணும்? மீப்பெரு பொது வகுத்தியை கொண்டு நம்ம வகுக்கணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே காரணிப்படுத்தி வச்சுருக்கோம். என்ன இருக்குது பாருங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் பை நம்ம எதை எழுதியிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம். திரும்ப இங்கே என்ன எழுதணும்? இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, என்ன இருக்குது? எக்ஸு மைனஸ் 3a அடுக்கு 2. சரியா? 3a அடுக்கு 2 பை மீப்பேவா அங்கே இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3a. இதில் நமக்கு எது கேன்சல் ஆகும்? எக்ஸ் மைனஸ் 3a, எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், மிச்சம் எல்லாம் அப்படியே வந்துடும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்துடும். நமக்கு கேன்சல் பண்ணது போக இதுதான் மிச்சம் இருக்குது. அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையான மீசிமா. சரியா? இது வந்து நம்ம மாறி மாறி கூட இருக்கலாம். இதை வந்து ரெண்டாவது எழுதி, இது மூணாவது எழுதலாம், முதல்ல கூட கொண்டு எழுதலாம். பெருக்கில் தான் இருக்குது. இந்த 3 காரணிகள் எப்படினாலும் மாற்றி எழுதி கொள்ளலாம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.